Hello friends, welcome to my channel RavaniArtsStudio. YouTube tips and tricks லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா how to set tag in the mobile phone அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு வீடியோ சர்ச் இன்ஜினில் வர்றதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன் அண்ட் டேக் இது நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டேக் நல்லா கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்புலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரோமில் டெஸ்க்டாப் வியூ செட் பண்ணிவிட்டு அதில் எப்படி டேக் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் 3 பட்டன் இருக்குது இல்லைங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைடுன்னு காட்டுது பாருங்கள், அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி வியூ ஆகுதோ க்ரோம் பேஜ் அதே மாதிரி உங்களோட ஃபோன்லேயும் வியூ ஆகும். ஸோ நம்ம பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப்பில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக தம்ப்லைன் வைக்கலாம், டேக் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் பேஜ்குள்ளே போயிட்டோம். இதில் உங்களோட சேனல் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டுது. இதில் யுவர் சேனல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. தென் மேனேஜ் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுதான் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ அப்படி பண்ணாமல் இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ் வீடியோவை மறுபடியும் செட் பண்ணிவிட்டு க்ரியேட் அ நியூ டேப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்படி பண்ணிங்கனாலும் உங்களால் க்ரோம்லேயே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ் வீடியோ அப்படின்னும் போது நெக்ஸ்ட் பேஜ் க்ரோம்லேயே எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஒருவேளை நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே தான் போகும். ஸோ அப்படி போகாமல் இதுலேயே எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேலே இந்த சர்ச் இன்ஜினில் youtube.com போட்டோம் இல்லைங்களா, அங்கே நீங்கள் சேனல் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்ததுலாம் வரும். அதில் நீங்கள் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி போனீங்கனாலும் உங்களோட க்ரோமில் போயிட்டு இந்த டெஸ்க்டாப் வியூவில் எடிட் பண்ண முடியும் உங்களோட சேனலோட டீட்டெயில்ஸை. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் கீவேர்ட்ஸை போடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் டிப்பு. ஸோ எவ்ரி வீடியோக்குமே நம்ம டேக் போடுற மாதிரி உங்களோட சேனலுக்கு கீவேர்ட்ஸ் நீங்கள் நிறைய கொடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் பாப்புலர் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கீவேர்டில் என்னோடய சேனல் நேமையே நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரவானி ஆர்ட் ஸ்டுடியோ இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4th ஒன்றா ரவானி ஆர்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நான் என்னென்ன இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறனோ ட்ராயிங் வீடியோ, கிராஃப்ட் வீடியோ, பர்சனல் vlog வீடியோ, வாட்டெவர் நான் இதில் போஸ்ட் பண்ணுறனோ அதெல்லாம் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்னென்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறது இது சேவ் ஆகிடும். கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸை கிளிக் பண்ணுறம்போது உங்களோட வீடியோ சர்ச் இன்ஜினில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலைன்னா, இது வரைக்கும் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேக் சொன்னேன் இல்லைங்களா, ஹவு டு செட் டேக் இன் த மொபைல் ஃபோன். ஸோ இந்த டேக் நம்ம போட்டிருக்க டைட்டில், அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஒரு சில டைட்டில் எடுத்து நம்ம காப்பி பண்ணி இதில் போட்டிருப்போம். பட் நம்ம ப்ராப்பராக டைட்டில் எடுத்து போட்டால் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக சர்ச் இன்ஜினில் வரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டேக்கில் நீங்கள் உங்களோட சேனல் நேமை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அதுவும் உங்களோட சேனலில் சர்ச் இன்ஜினில் தூக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போடுறீங்க, டேக்கில் போடுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்கள் சேனல் நேமை டேக்காக கொடுங்க. ஸோ டேக் போடும்போது முன்னாடி ஆஷ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன டேக் எழுதுகிறோமோ அதில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே.
ஸோ இந்த இடத்துலையும் நம்மளோட சேனல் நேம் இருக்கணும், டைட்டில்லையும் நம்மளோட சேனல் நேம் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட சேனல் நேம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட சேனல் கண்டிப்பாக சர்ச் இன்ஜினில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ டேக் வந்து பார்த்திங்கன்னா 500 வேர்ட்ஸ் வந்து நம்ம அதில் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில பேர் கண்டென்ட் தேடுறாங்க. நீங்கள் போட்டிருக்கிற கண்டென்ட் எப்படி தேடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம கூகுள்லேருந்தே எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு கீவேர்ட்ஸ் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு ஒரு சைடு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இது இல்லைங்க, செகண்ட் ஆப்ஷன் சொன்னேன் நான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் டேகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், கீவேர்ட் டூல் அப்படின்னு ஒரு இது காட்டுது பாருங்கள், இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் டேக் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடியோ பாப்புலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைட்டிலோ இல்லை வந்து நீங்கள் ஒரு குக்கரி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதோட நேம் போட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சர்ச் கொடுக்கும்போது அந்த நேம் ரிலேட்டடாக யார் யார் எப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே நிறைய வரும். அதில் நீங்கள் சம் டேக் வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கு அதை நீங்கள் டேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியா இங்கிலீஷ்ன்றத லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் கொடுத்தோன்னா பாருங்கள், நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்றது மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, அதாவது கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எது வேணுமோ உங்களுக்கு வந்து எது உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த கீவேர்ட்ஸ் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த டிக் பாக்ஸ் போடுற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா எந்தெந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 கீவேர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டைட்டில் பேஜுக்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ வந்து டேக் வந்து எவ்ரி வீடியோவுக்கும் நீங்கள் போட்டாகணும். போட்டால் தான் உங்களுடைய வீடியோ வந்து சர்ச் இன்ஜினில் வரும். ஸோ எவ்ரி வீடியோவுக்கும் நீங்கள் டேக் போடுறது மஸ்ட்டு. எப்படியோ அதே மாதிரி உங்களோட சேனலுக்கும் நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப மஸ்ட்டு. அதை வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Bhavani. Thank you for watching.